Welcome to Aabinandan Academy, my dear students. Now, உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இன்வெஸ்ட் ட்ரிகனாமெட்ரிக் சாப்டரில் MCQ கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். இந்த MCQ கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு NCERT போர்டு எக்ஸாம் செட் ஆகும், ப்ளஸ் JEE மெயின் ப்ளஸ் அட்வான்ஸ்டு எக்ஸாம் ஓரியன்டாகவும் ப்ளஸ் த்ரூஅவுட் த இந்தியாவில் நடக்கிற டிஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் கொஷின்லாம் உங்களுக்கு கலெக்ஷன் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி கொஷின் நம்பர் 40 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 41 to 50 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சால்வ் பண்ண இதே சம் உங்களுக்கு PDF வேணுனாலும் ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை என்னுடைய நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் கூட உங்களுக்கு இதே கொஷினை உங்களுக்கு PDF-ஆக சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம டாபிக் போகலாமா? வாட்ஸ் கொஷின் நம்பர் 41 என்ன சொல்லியிருக்கேன்னா, which of the following is correct? So the question பார்த்தீங்கன்னா கரெக்டு இன்கரெக்டு, there are two set of questions. மேக்ஸிமம் பார்த்தா இந்த வேர்டில் அதிகமாக மிஸ் பண்ணுவாங்க. கொஷின் பார்த்தோன்னா இன்கரெக்டாக கரெக்டாக. ஸோ the given problem is correct. கிளியர்னா? ஸோ அப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. tan 1 less than tan inverse of -1, B வந்து tan 1 greater than tan inverse of 1. That's 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எது கரெக்ட் ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எது கரெக்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பை, பையோட வேல்யூ என்னங்க? ஸோ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பையோட வேல்யூன்னு யாராவது கேட்டாங்களாக்கும் நீங்கள் செகண்ட் கொஸ்டின் எப்படி ரைஸ் பண்ணுங்கள், ரேடியனா டிகிரியான்ட்டு. பையோட வேல்யூ டிகிரியில் கன்வெர்ட் பண்ணால் 180 டிகிரி, பட் பையோட வேல்யூ ரேடியனில் பார்த்தீங்கன்னா 3.14. எஸ் கிளியர்? இந்த ரேடியனா பை கூட 3.14. நவ் இந்த இப்போ கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐ கேன் ஃபைண்ட் அவுட் த ரேடியனில் பார்க்க போகிறேன். அப்போ given problem is pi by 4 is clear, pi by 4 greater than 1 is possible. Pi by 4, that is meaning 1 greater than pi by 4 is possible. Check பண்ணி பாருங்க, 1 greater than பையோட வேல்யூ 3.14 divided by 4 is a true only. So divide பண்ண 0 point something கிடைக்கும், therefore 1 biggest. Understood step? Right. So இப்போ next condition நான் ஒன்று எடுத்துக்கிறேன். Tan of pi by 4, what is the value? Tan pi by 4 value 1 ன்னு தெரியும் இல்லையா? Now think about அப்போ pi by 4 is equal to tan inverse of என்ன அசைன் பண்ணிக்கிறேஜா 1. இதை அசைன் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாமா? ரைட். இப்போ நான் ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், ஓகே, எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கா, 1 greater than pi by 4. ஸோ டேக்கிங் tan on the both side, ஏன்னா நம்மளுக்கு tan 1 வேணும் இல்லையா? ஸோ டேக்கிங் tan on the both side, tan 1 greater than tan pi by 4. Is clear now? Now think about tan 1 is clear greater than tan pi by 4 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். What is the value? 1 and இப்போ இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். tan 1 greater than 1 is greater than pi by 4 is possible, is greater than pi by 4. How sir? நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, 1 greater than pi by 4. ஸோ அப்போ pi by 4 காட்டிலும் 1 பிக்கஸ்ட் இல்லையா? அப்போ tan 1 அதுலேருந்து greater than pi by 4ன்னா அப்போ 1 காட்டிலும் pi by 4 smallest only. So now you calculate, அப்போ again the inequality comparison, you could say the inequality tan 1 is greater than pi by 4 is possible. Okay, understood this step ma? Tan 1 greater than 1. So 1 காட்டிலும் pi by 4 smallest, therefore அப்போ greater than pi by 4. So now tan 1 greater than pi by 4. tan 1 greater than pi by 4 அப்ளை பண்ணும்போது pi by 4 ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். வாட்ஸ் த வேல்யூ? tan inverse of 1. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க. அப்போ tan 1 greater than tan inverse of 1. தான் நம்மளுக்கு தெரியும் tan inverse of 1 ஓட வேல்யூ pi by 4. அப்போ pi by 4 வேல்யூ போக tan inverse of 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ யோசிங்க, tan 1 greater than tan inverse of 1. That is option B. Okay, understoodமா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அகைன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 42. What's the question number 42 பாருங்க. Find the domain of the functions. Okay, the domain of the function f of x is equal to sin inverse of 2x minus 3. f of x equal to sin inverse of 2x minus 3. ஸோ அப்போ நல்லா திங்க் பண்ணுங்க, what is the domain of sin inverse of x? Formula is very important. sin inverse அந்த domain பார்த்தீங்கன்னா -1 to 1 close interval. What is the range? -pi by 2 to +pi by 2. இதான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேல்யூ. ஓகே, sin inverse ஓட domain is equal to close interval -1 to +1. Again range is equal to -pi by 2 to +pi by 2. இப்போ கொஸ்டின் பாருங்க,
domain da அப்போ sin inverse of x இந்த value is what is the domain minus 1 to plus 1 குள்ள இருக்குமா definite is clear understood now so அப்போ here equate பண்ணா என்ன sin inverse ஓட domain எங்கேருந்து எது வரைக்கும் வேரி ஆகும் சொல்லியிருக்கேன் minus 1 to plus 1 அப்போ இந்த total value what is the value 2x minus 3 ஆனது minus 1 to plus 1 குள்ள ரைஸ் ஆகுமா அப்போ 2x minus 3 less than or equal to 1 clear so I want the x value so அப்போ 3 and ரெண்டு பக்கம் என்ன பண்ணிக்கேன் இந்த minus 3 நான் eliminate பண்ணோம் அப்போ plus 3 adding on the both side அப்போ minus 1 plus 3 less than or equal to 2x minus 3 plus 3 less than or equal to 1 plus 3 so automatically plus 3 minus 3 cancel remaining form ஆனீங்கன்னா அப்போ 2 less than or equal to 2x less than or equal to 4 I need x value so I can divide it by 2 so அப்போ here 1 less than or equal to x less than or equal to 2 that is அப்போ domain is equal to close interval x belongs to what's the meaning less than or equal to அப்போ close interval 1 to 2 is good therefore அப்போ the given function க்கு domain is equal to close interval minus 1 to plus 1 that is option C okay clear my children right next question போலாமா what here 43 பார்த்தீங்கன்னா same method the domain of the following function f of x is equal to sin inverse of 2 minus 3x squared that's a very important questions sin inverse of okay 2 minus 3x squared clear now right here இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு 2-3 ஃபார்முலாஸ் இந்த இடத்துல ரீகால் பண்ணோம் என்ன ஃபார்முலா sin inverse of x ஓட டொமைன் என்ன minus 1 to plus 1 the range equal to minus pi by 2 to plus pi by 2 இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா இல்லையா domain and range next another one important inequality condition formulas very important what is the given questions a square less than or equal to x square less than or equal to b square னு வெச்சுக்கேன் 11th standard நம்ம படிச்சக்கூடிய inequality condition a square less than or equal to x square less than or equal to b square னா this step I can write a less than or equal to modulus of x less than or equal to b is clear taking power on the both side form பண்ணும்போது this is modulus x you put modulus x the inequality both are same at 11th class 11th standard இத ப்ரூவ் பண்ணிருப்போம் ஓகே இந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி இன்இக்வாலிட்டியில் அதனால் நான் ஃபார்முலா மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஸோ ஐ வாண்ட் எக்ஸ் வேல்யூ ஸோ அப்போ ஏ லெஸ் நார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு பிக்கு எனக்கு நான் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ ஹவு டு ஃபைண்ட்னா வெரி சிம்பிள் விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹியர் லெஸ் நார் ஈக்குவல் டு அப்போ க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் பி டு மைனஸ் ஏ யூனியன் ஆஃப் அகெயின் வாட்ஸ் த மீனிங் ஏ டு பி க்ளோஸ் இன்டர்வல் ஏ டு பி திஸ் ஆர் டேட்டாஸ் ஸோ அப்போ ஹியர் இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டி ஃபார்முலாஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலா வச்சு தான் சம்மே சால்வ் பண்ண போகிறோம் கிளியர் ரைட் ஃபார்முலாமா இது ஃபார்முலாஸ் இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க இப்போ சம்முக்கு வாங்க டொமைனோட வேல்யூ எங்கேருந்து ரைஸ் ஆகும் -1 to +1 வாட் இஸ் த வேல்யூ -1 to +1 அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் பட் -1 லெஸ் நார் ஈக்குவல் டு 2 -3x² லெஸ் நார் ஈக்குவல் டு +1 இந்த ரேஞ்சுக்குள்ளே வெரி ஆகுமா ரைட் இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்னு பாருங்கள் ஐ வாண்ட் x². அப்போ இந்த 2 போத் சைடு கொண்டு போயிடலாமா அப்போ -1 -2 லெஸ் நார் ஈக்குவல் டு -3x² லெஸ் நார் ஈக்குவல் டு 2 சாரி 1 - 2 ஒன்லி 1 - 2 தட் இஸ் இந்த +2 ரிமூவ் பண்ணால் அதனால் -2 ஆடிங் போத் சைடு ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டான் ஸோ இப்போ ஹியர் சிம்பிளி பண்ணால் இப்போ -3 லெஸ் நார் ஈக்குவல் டு -3x² less than or equal to what reaction -1 clear now now I can value what reaction -3 so அப்போ -3 ஆல் என்டையர் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணும் நோட் த பாயிண்ட் -3 ஆல் டிவைட் பண்ணுறேன் ஸோ as per inequality condition இருந்து ஓகே x less than yன்னு வச்சுக்க I can multiple மைனஸ் ஆலையோ இல்லை மைனஸ் நம்பரால் மல்டிபிள் பண்ணாலும் சரி டிவைட் பண்ணாலும் சரி inequality signs would be changed அப்போ -x greater than -y ஆகும் எந்த வழியால் மல்டிபிள் பண்ணால் நெகட்டிவ் நம்பரை மல்டிபிள் நெகட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணால் போத்துமே பண்ணிங்கன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் 5 less than 6 ஸோ ஐ கேன் மல்டிபிள் -1 ஆல் மல்டிபிள் பண்ணால் அப்போ -5 -6 அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா ஏன்னா -5 இஸ் a biggest -6 is a smallest இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுதா சேம் -1 ஆல் டிவைட் பண்ணால் சேம் வேல்யூ வில் கம் அண்டர்ஸ்டுட் நவ் ஸோ அப்போ ஒரு இன்இக்வாலிட்டி கண்டிஷனை ஒரு நெகட்டிவ் நம்பரை மல்டிபிள் ஆர் டிவைட் பண்ணாலும்
inequality signs would be changed. Understood? This is 11th already படிச்சது. Same way, அப்போ here I can divide it by minus 3. அப்போ minus 3 ஆல் divide பண்ணால் அப்போ minus 3 divided by minus 3ன்னா ஓகே வாங்க அப்படியே இதை டிவைட் பண்ணிக்கலாமா? மைனஸ் ஆல் டிவைட் பண்ணால் ப்ளஸ் 1 ஆயிருமா? ஓகே minus 3 ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்போ ப்ளஸ் 1 inequality மட்டும் what will change? Greater than. Okay, what reaction? Remaining x squared greater than equal to 1 by what value Raja? 3. Is clear? 1 by 3. Appo what is the meaning? 1 by 3 less than or equal to modulus of x squared less than or equal to 1. இப்போ இந்த ப்ராப்ளம் இந்த இன்இக்வாலிட்டி கண்டிஷன் ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வர போகிறேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹியர் வாட்ஸ் அ வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இப்போ ஹியர் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு வச்சுன்னா நான் அந்த இன்இக்வாலிட்டி கன்வே பண்ணணும். ஸோ அப்போ கன்வே பண்ணுறதுக்கான என்ன பண்ணணும்? ஏ ஸ்கொயர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஹியர் 1 by 3 ஐ கேன் சேஞ்ச் 1 by √3 தி ஹோல் ஸ்கொயர் சேஞ்ச் பண்ணிடலாமா? லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஒய் திஸ் சேஞ்சஸ்னா ஏ ஸ்கொயர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட் கன்வீனியன்ட் காண்டி சேஞ்ச் பண்ணிட்டேன்னா நவ் ஐ வாண்ட் எக்ஸ். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு? மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ஹியர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்போ 1 by √3 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 ஃபார்ம் ஆகுமா? கிளியர்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் செகண்ட் ஸ்டெப்ஸ் கொண்டு வந்துட்டோமா? நெக்ஸ்ட்டு ஐ நீட் வாட்ஸ் வேல்யூ எக்ஸ் வேல்யூ வேணும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு வாட் இஸ் த ஃபார்முலா? மைனஸ் பி டு மைனஸ் ஏ. அப்போ ஹியர் க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் பி ட -1 to -1 by √3 union of what formula? A to B. A would value 1 by 3. Appo close interval 1 by 3 to 1. Here less than or equal to close strictly less than or open interval. You understood children? Appo what is the value? -1 to -1 by 3 union of 1 by √3 to 1. That is equal to option A. Okay, understood ma? This inequality condition is very important. In the base funded last year kuda one 2 more question la ketta questions. Okay, understood ma? Right. Next question போலாமா? What is the question number 44 பாருங்க. 44 question பார்த்தீங்கன்னா the domain of the function f of x is equal to sin inverse of minus x squared. Sin inverse of minus x squared. This is a very important question. At the time competitive exam சரி plus உங்களுக்கு போர்ட்லேயே 2 மார்க்கில் கேட்ட questions. f of x is equal to minus x squared. ஏன்னா here condition பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. இதுதான் இந்த சம்மோட ஹைலைட்டே ஓகே சரி. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்மேட் படி வாட் ரியாக்ஷன்? சைன் இன்வெர்ஸ் டொமைன்ஸ் ஈக்குவல் டு -1 to +1 ரேஞ்ச் ஈக்குவல் டு -π/2 to +π/2 இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கண்டிஷன் இல்லையா? அப்போ சேம் வே அப்போ ஹியர் -x² லைஸ் பிட்வீன் -1 to +1. அப்போ ஹியர் -1 லெஸ் நார் ஈக்குவல் டு x² லெஸ் நார் ஈக்குவல் டு +1 லைஸ் பிட்வீன். பட் இப்படி எடுத்தீங்கன்னா the inequality condition should be failure. ஒய் சார் ஃபெயிலியர்னா நம்ம பழைய கண்டிஷன் படி வரேன். எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? ஏ ஸ்கொயர்னா லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் நார் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் தானே கண்டிஷன்ஸ். எஸ் கிளியர்னா? அப்போ ஹியர் இது எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? ஏ லெஸ் நார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு பின்னு யூஸ் பண்ணுவீங்க. இது பழைய கண்டிஷன் நம்ம போட்டோம் இல்லையா? ரைட். ஆனால் கிவன் கண்டிஷன் பாருங்கள், கிவன் டேட்டாஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பட் ஹியர் இங்கே போத் ஆர் பாசிட்டிவ் ஒன்லி. பட் ஹியர் வாட்ஸ் த வேல்யூமா? நெகட்டிவ் வேல்யூ ஒன்லி. பட் ஹியர் வாட் இஸ் த வேல்யூ? x square is a what value Raja? x squared இருக்கு. அப்போ inequality condition should be failure. ஏ சார் ஃபெயிலியர்னா x squared is equal to -1 வச்சுங்க. ஜஸ்ட் நான் அவங்க அப்ளை பண்ணி பாருங்க. x squared is equal to -1னா x is equal to square root of plus or minus -1 வந்திருக்கும். This value does not belongs to real number. That is value come to complex number. So அப்போ inequality as per condition படி inequality condition படி the condition should be failure. Why failure-னா இப்போ உனக்கு டவுட் இருக்கும். sin inverse of -x² domain பார்த்தீங்கன்னா -1 to +1 கரெக்டு. -1 to +1 பட் ஹியர் x² இருக்கிறதுனால ஸோ x² வந்தால் ஒன்லி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? பாசிட்டிவ் வேல்யூ இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ திஸ் எபோவ் இன்இக்வாலிட்டியை ஐ கேன் ரெடியூஸ்டு. ஓகே, எபோவ் இன்இக்வாலிட்டியை ஐ கேன் ரெடியூஸ்டு. வாட்ஸ் ஐ மீனிங்? 0 லெஸ் நார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு 1 and I can change. ஓகே, லெஸ் நார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு 1 and I can change. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 0 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஏன்னா நெகட்டிவ் நம்பர் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அப்போ எங்கே பாசிட்டிவ் வேல்யூ ஸ்டார்ட் ஆனால் 0 இருந்து, அதனால் ஐ கேன் ஸ்டார்ட் த 0 இருந்து.
clear இப்போ பழைய ஃபார்மேட்டுக்கு இந்த டெஃபினேஷன் எப்படி வந்துச்சா a less than or equal to modulus of x less than or equal to b clear now right அப்போ here inequality ஃபார்ம் பண்ணிங்கன்னா what is the condition இந்த inequality ஆல்ரெடி நம்ம படிச்சது அந்த பேட்டர்ன் படி கொண்டு வரோம் what's the meaning minus a to a union of what reaction a to b இதான் நமக்கு inequality conditions that is a is equal to 0 b ஓட வேல்யூ 1 so அப்போ here apply பண்ணலாமா இப்போ x belongs to what's a close interval what reaction minus 1 comma 0 union of next a to b that is 0 to 1 both are close interval what is the meaning think about minus 1 0 okay 0 next plus 1 ரெண்டுமே here யூனியன் தான கண்டிஷன் இருக்கு அப்ப இந்த இன்டர்வல் எப்படி பிரிச்சுக்கலாம் x belongs to close interval minus 1 to plus 1 னு எழுதலாமா ஏனா bothமே close interval both sideமே 0 is including therefore அப்ப minus 1 to plus 1 understood ma this is way one way of method or இதே क्वेश्चन எப்படி சில பேர் சால்வ் பண்ணுவாங்கடா minus 1 less than or equal to x square less than or equal to plus 1 னால so as per inequality condition படி modulus of x less than or equal to 1 னு யூஸ் பண்ணுவாங்க y means the negative number should be reduced so I can use this formula modulus of x less than or equal to a na again minus a less than or equal to x less than or equal to a this is the inequalities conditions clear same way here inequality na minus 1 less than or equal to x less than or equal to 1 therefore x belongs to close interval minus 1 to plus 1 somebody book la using this notation some book la using this notations understood now so you can எந்த மெத்தட் உனக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீ சால்வ் பண்ணிக்க நான் அதிகமாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நமக்கு அடிக்கிற இந்த ஃபார்முலா ஸ்டூடெண்ட் மறந்துடுவான் அதுக்காக இந்த ஃபார்முலா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான இந்த மெத்தட் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் அண்டர்ஸ்டுட்மா ரைட் இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா what a given question find the okay domain of the function f of x is equal to sin inverse of x cos inverse of x sorry cos x note the point cos x cos inverse of x இல்ல cos x okay அப்ப here domain of okay tell me the domain of sin inverse of x னு வெச்சுக்க domain of sin inverse of x ஓட வேல்யூ என்னங்க -1 to +1 இல்லையா நெக்ஸ்ட் அடுத்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க காமன் மிஸ்டேக்கே பண்ணுவாங்க பாருங்க the domain of cos x அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா here also -1 to +1 னு எழுதுவாங்க but it wrong why sir na cos inverse of x க்கு தான் -1 to +1 domain but cos x க்கு domain பார்த்தீங்கன்னா real number okay cos x is equal to domain is equal to r okay cos ஓட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா cos x is equal to domain r and the range is equal to -1 to +1 clear now range equal to -1 to +1 understood now so அப்ப here பார்த்தீங்கன்னா domain is equal to r இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு sin inverse of x ஒரு ஃபங்க்ஷனும் cos x னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் கிடைச்சா ரெண்டு ஃபங்க்ஷன் தனித்தனியாக டொமைன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இந்த டோட்டல் ஃபங்க்ஷனுக்கு டொமைன் வேணும் டோட்டல் ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு டொமைன் வேணும்டா அப்போ காமன் வேல்யூஸ் எடுக்கணும் அப்போ காமன் வேல்யூண்டா எப்படி எடுப்பீங்க இன்டர்செக்ஷன் செட் இஸ் செட் தியரியோட கான்செப்ட் ஓகே செட் ஏ இன்டர்செக்ஷன் செட் பின்னா ரெண்டுக்குமே காமனாக இருக்க எலமெண்ட் தானே ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ரெண்டுக்குமே காமனாக இருக்க எலமெண்ட்டு சேம் வே அப்போ ஹியர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டொமைன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா -1 to +1 காஸ் எக்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா ஆர் ஸோ இந்த என்டையர் ஃபங்க்ஷனுக்கு டொமைன் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கு காமனாக எந்த வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் டொமைன் தட் இஸ் ஹவு மெனி ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி 2 ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு இண்டிவிஜுவலாக டொமைன் கண்டுபிடிச்சிட்டு டோட்டலாக இன்டர்செக்ஷன் பண்ணி எந்த வேல்யூ காமனாக வருதோ அதான் டொமைன் ஆஃப் த என்டையர் ஃபங்க்ஷன் கிளியர்னோ சேம் அப்போ ஹியர் ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நான் டொமைன் வேல்யூ எடுக்கணும் அப்போ இன்டர்செக்ஷன் பண்ணலாமா இது ஆர் வாட் ரியாக்ஷன் -∞ to +∞ காசோட டொமைனு ஹியர் சைன் இன்வெர்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா -1 to +1 ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் கிளியர் இப்போ ரெண்டுக்குமே பொதுவாக எந்த வேல்யூ வருது ரெண்டுக்குமே காமன் இன்டர்செக்ஷன் ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹியர் யோசிங்க சைன் இன்வெர்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா -1 to +1 ஒரு ரியல் லைனில் காஸ் எக்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா என்டையர் ஃபங்க்ஷன் இல்லையா காஸ் எக்ஸோட என்டையர் ஃபங்க்ஷன் இப்போ ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் அப்போ ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன்னா திஸ் அ காமன் பார்ட் ஓகே வாட்ஸ் அ காமன் பார்ட் -1 to +1 அப்போ டொமைன் ஆஃப் எதுக்கலாமா டொமைன் ஓகே டொமைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் is what's the reaction Raja close interval -1 to +1 clear close interval -1 to +1 this is a function clear now
ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் த டெஃபினேஷன் ஆஃப், அடுத்த ஒன் சேம் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கிடைக்குது. ஃபைண்ட் த டெஃபினேஷன் ஆஃப் f of x is equal to sin inverse of x minus 1. f of x equal to sin inverse of square root sin inverse of root of x minus 1. ஸோ இப்போ டொமைன் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கேயும் அதே சேம் சம் தான். sin inverse of x ஓட டொமைன் பார்த்தீங்கன்னா வாட் ரியாக்ஷன் -1 to +1, the range equal to -5/2 to +5/2. இது நமக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி வேல்யூஸ். ஆனால் பட் here what's the value here? -1 to +1. அப்போ -1 less than or equal to square root of x minus 1 less than or equal to +1. as per டொமைனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 to +1. ஸோ அப்போ ரூட் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 1 less than or equal to 1. ஆனால் பட் இந்த கண்டிஷன் நம்ம இப்படி எடுக்க முடியாது. ஏன் சார் இப்படி எடுக்க முடியாதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 1ல் ஒரு நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. ஏன்னா -1 to +1 தானே. அப்போ ஒரு -5 எடுங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 1ல் I can choose x is equal to -0.5 எடுத்தேன்னு வச்சுக்க. இஸ் அவைலபிள். -1 to +1 தானே சம்மு. -1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்இக்வல் -1 less than or equal to 1. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 0.5 ஐ கேன் சூஸ்னா அப்போ ஹியர் அப்ளை பண்ணால் -0.5 -1 that is equal to square root of -1.5. this value does not belongs to real number. This value is going to complex number மாறிடும். இஸ் கிளியர்? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் வந்தாலே டெஃபினட்டாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? only the positive value minus square root value வந்தாலே is as per domain condition பார்த்தீங்கன்னா x minus 1 டெஃபினட்டாக என்ன வேல்யூ இருக்கணும்? பாசிட்டிவ் இருந்து ஸ்டார்ட் ஆகணும். நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. ஓகே, இஸ் எ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்து. அண்டர்ஸ்டுட்னா இது ஆல்ரெடி டொமைனில் 11th படித்த கான்செப்ட் தான். ஸோ எனக்கு ஜஸ்ட் ஒரு ரீகால். அப்போ ஹியர் as per கண்டிஷன் படி இன்இக்வாலிட்டி கண்டிஷன் படி ஸோ இந்த நெகட்டிவ் நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? 0 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 less than or equal to square root of x minus 1 less than or equal to 1. I can reduce the inequalities. Why I am reduce here na ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா அது வந்து என்னது? ரியல் நம்பர் வராது, காம்ப்ளெக்ஸாக மாறிடும். தட்ஸ் த ரீசன் இந்த ஃபங்க்ஷன் ரியல் நம்பர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுனா 0 இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்கொயர் ரூட். அதனால நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்? 0 இருந்து எடுத்திருக்கேன். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? அவ்வளோதான். இப்போ டேக்கிங் பவர் ஆன் த போத் சைட். அப்போ 0 less than or equal to x minus 1 less than or equal to 1 +1 இருக்கணும் less than or equal to x less than or equal to 2. அப்போ ஹியர் x belongs to close interval 1 to 2. That is option C. Clear now? Right. இப்போ அடுத்த கொஸ்டின் போலாமா? வாட் ஹியர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 47th questions. Same be what is the domain of cos inverse of 2 minus x? அப்போ domain of cos inverse of 2 minus x க்கு அப்போ cos inverse of x what is the domain? -1 to +1. What is the range? -5/2 to sorry here you could பண்ணீங்கன்னா close interval 0 to pi. Okay, close interval 0 to pi is clear. அப்போ domain value என்னங்க? -1 to +1. அப்போ here value choose பண்ணீங்கன்னா இப்போ -1 less than or equal to what's the value? 2x minus 1 less than or equal to 1. ஸோ இப்போ -1 கொண்டு வந்துடும். இப்போ -1 +1 less than or equal to 2x less than or equal to 1 + 1. ஸோ அப்போ 0 less than or equal to 2x less than or equal to 2. ஸோ அப்போ 2 ஆல் டிவைட் பண்ணால் அப்போ 0 less than or equal to x less than or equal to 1. அப்போ வாட்ஸ் த டொமைன்? x belongs to close interval 0 to 1. That's the reason. X belongs to close interval 0 to 1. Understood now? That is option B. Clear now? Okay. Question number 48 பார்த்தீங்கன்னா the domain of secant inverse of okay 2x plus 1 இருக்கு. அப்போ நம்மளுக்கு secant inverse of x இதோட domain range என்ன? R minus except to open interval -1 to +1 to range என்ன ஃபார்ம் பண்ணிருப்பீங்க? secant inverse அப்போ close interval 0 to pi except to what reaction? pi/2. இது படிச்சிருப்பேன். அப்போ இதோட இன்டர்வல் தான் நம்மளுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். வாட்ஸ் த மீனிங்? -infinity to +infinity except to open interval -1 to +1. இந்த ரேஞ்சுக்குள்ளே வராது இல்லையா? அப்போ வாட் இஸ் த மீனிங்? x belongs to அப்போ -infinity to -1 க்ளோஸ்ட் ஆகும், யூனியன் ஆஃப் 1 to infinity ஓப்பன். ஓகே, கிளியர்? இது ஆல்ரெடி முன்னாடி நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ரீஜனுக்குள்ளே தான் வேல்யூ வராது. அதாவது அதோட மீனிங்கு ரியல் நம்பர் எக்ஸப்ட் ஓப்பன் இன்டர்வல் டு -1 to +1. ஓகே, கிளியர்னா? ரைட். அப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ண போகிறேன்னா இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்கு? டொமைன் 2x + 1. அப்போ ஹியர் கொஷின் பாருங்கள். டொமைன் பார்த்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிளியர். டொமைன் வாட்ஸ் த மீனிங்? x belongs to -infinity, -1 க்ளோஸ் இன்டர்வல் தானே, யூனியன் ஆஃப்
நெக்ஸ்ட் என்ன இருக்கா 1 to infinity. இதை ரெண்டு கேட்டகரியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன்? x belongs to minus infinity comma minus 1. again union of x belongs to என்ன பண்ணிக்கலாம் 1 to infinity. இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாமா? எஸ் கிளியர்? இப்போ என்ன பண்ணுங்கன்னா அப்போ இங்கே இருக்க வேல்யூ இது எக்ஸுக்கு. அப்போ ஹியர் வாட்ஸ் வேல்யூ 2x minus 1 டோட்டல் வேல்யூ. அப்போ ஹியர் ஃபார்ம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ். ஓகே 2x plus 1 இங்கே இருக்க வேல்யூ எல்லாம் இதுக்குள்ளே லைஸ் பிட்வீன். அப்போ 2x plus 1 less than or equal to minus 1 சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் யூனியன் ஆஃப் 1 to infinity. அப்போ ஹியர் given ப்ராப்ளம் 2x plus 1 அப்போ 1 less than or equal to 2x plus 1 less than infinity. அவ்வளோதான். இப்போ இதிலிருந்து x கண்டுபிடிக்கலாமா? அப்போ x கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி ஃபார்ம் பண்ணால் ப்ளஸ் 1 சைடு போனாலும் மைனஸ் 1 ஆகும். பட் இன்ஃபினிட்டி கூட என்ன வேல்யூ ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணால் இன்ஃபினிட்டி தான். ஸோ அப்போ நோ சேஞ்ச். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் 2x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. யூனியன் ஆஃப் சேம் இதை நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா 1 செப்பரேட் பண்ணால் அப்போ 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2x லெஸ் தென் இன்ஃபினிட்டி ஃபார்ம் ஆகுமா? ப்ளஸ் 1 சைடு வேணால் மைனஸ் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹியர் மைனஸ் 1 ஆகும். இன்ஃபினிட்டி கூட மைனஸ் 1 செப்பரேட் பண்ணால் இன்ஃபினிட்டி தான். இப்போ எனக்கு எக்ஸ் வேணும், அதனால் 2ஆல் டிவைட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 1. யூனியன் ஆஃப் 2ஆல் டிவைட் பண்ணால் இப்போ 0 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி. கிளியர்? அப்போ தட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு what's the meaning? Minus infinity comma minus 1 close interval union of 0 to infinity. அவ்வளோதான் டேட்டஸ். கரெக்டா? ஆப்ஷன் சி. நல்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்மா. ஓகே, எல்லா பேரும் காமனாக ஒன்று மிஸ்டேக் பண்ணக்கூடிய கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். வாட்ஸ் த கொஷின்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஓகே காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2 + sin x by 3. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2 + sin x by 3. இதோட என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? டொமைன் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்ம் தான். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் பார்த்தீங்கன்னா -1 to +1. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 to π. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேல்யூ. எஸ் கிளியர்? ஸோ அப்போ ஹியர் இதோட டொமைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ -1 less than or equal to 2 + sin x ஓகே by 3 less than or equal to 1. இந்த ரேஞ்சுக்குள்ளே வேலிட் ஆகுமா? கிளியர்னா 2x + -1 to +1. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்க. அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் -3 less than or equal to 2 + sin x ஓகே less than or equal to 3 ஃபார்ம் ஆகுமா? ரைட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 2 ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ ரெண்டு பக்கம் மைனஸ் எடுங்க. அப்போ -3 -2 less than or equal to sin x இஸ் கிளியர் 3 - 2 கிளியர்? அப்போ சிம்பிளி பண்ணால் -5 less than or equal to sin x less than or equal to 1 அப்படியே வந்து நிற்கும். ஆனால் நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேடியனில் இருக்குது இல்லையா? பட் ஹியர் பார்த்தீங்கன்னா sin x இருக்குது. திஸ் இஸ் நோட் த பாயிண்ட். இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கன்வே பண்ணுறது இந்த சம்மோட ஹைலைட்டே இருக்குது. ஹியர் நல்லா திங்க் பண்ணுங்கள். -5 less than or equal to sin x பட் less than or equal to 1. பட் இங்கே என்ன வேல்யூ இருக்குது? sin x இருக்குது. ஆனால் பட் sin x வந்து -5 to +1க்குள்ளே வருமா? இஸ் வேலிடு? இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் -1 less than or equal to sin x less than or equal to 1. ஏன்னா சைனோட ரேஞ்சே பார்த்தீங்கன்னா -1 to +1க்குள்ளே இருக்கும் சைனோட ரேஞ்சு. ஓகே, நம்மளுக்கு சைனோட ரேஞ்சே -1 to +1க்குள்ளே இருக்கும். ஆனால் இங்கே அஸ்பர் கண்டிஷன் படி எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? -5 less than or equal to sin x less than or equal to 1 இருக்குது. ஸோ அப்போ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஐ கேன் ரெடியூஸ் த ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஐ கேன் ரெடியூஸ் த இன்இக்வாலிட்டி கண்டிஷன். ஒய் ஐ கேன் ரெடியூஸ்னா because of sin x here my value -5 less than or equal to sin x less than or equal to 1. but as per condition sin x ஓட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1 to +1க்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் இந்த என்ன பண்ணுறேன்? இந்த இன்இக்வாலிட்டியை நான் என்ன பண்ணுறேன்? ரெடியூஸ் பண்ணுறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த sin x எங்கே வேலிட் ஃபார்ம் ஆகும்? -1லிருந்து ஃபார்ம் ஆகும். அதனால் the account I can change -1 less than or equal to sin x less than or equal to 1. I can reduce this inequalities. Clear? ஸோ ஐ கேன் ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி ஃபார்ம் பண்ணி. எதுக்கு சார் இன்இக்வாலிட்டி நான் ரெடியூஸ் பண்ணுறேன்? ஏன்னா சைனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 to +1 தான். ஸோ ரெண்டுக்கு காமனாக இன்டர்செக்ஷன் எடுத்தாலே -1 to +1 தான் வரும். தட்ஸ் த ரீசன். ஃபார்ம் இப்போ ஐ வாண்ட் எக்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூனா போத் சைடு சைன் இன்வெர்ஸ் எடுங்க. அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணிட்டா அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1 less than or equal to x less than or equal to சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1. அவ்வளோதான். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1 வேல்யூ என்னங்க? -π/2. ஓகே, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -π/2 less than or equal to x less than or equal to π/2.
That is by x belongs to close interval minus pi by 2 to plus pi by 2. Is clear? That is option C. Understood ma? This is an important questions. Keep it in your mind. ஏன்னா எல்லா பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க, தடுமாறுவாங்க. as per inequality condition failure சொல்லிடுவாங்க. நோ ப்ராப்ளம், ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. sin x ஓட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1 to +1. அப்போ ரெண்டுக்குமே காமன் எடுத்தாக்க -1 to +1 தான் வரும். ஓகே, அண்டர்ஸ்டுட் நோ? ரைட். நெக்ஸ்ட் the final questions. Same way, the domain of sin inverse of x plus cos inverse of x. What's the domain? Okay, the domain of sin inverse of x is what reaction? -1 to +1. Next again form பண்ணா the domain of cos inverse of x. இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி படிச்சதுதான். cos inverse of x or domain -1 to +1. Therefore அப்போ again form பண்ணா domain ரெண்டு ஃபங்க்ஷன். அப்போ domain of sin inverse of x plus cos inverse of x, இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் டொமைன் கண்டுபிடிக்கணும்டா இன்டர்செக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ இன்டர்செக்ஷன் ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா ஓகே, இன்டர்செக்ஷன் ஆஃப் -1 to +1 ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் எடுத்தால் வாட் ரியாக்ஷன் கிடைக்கும்? -1 to +1. கிளியர்னா? therefore அப்போ x belongs to close interval -1 to +1. this is a domain. clear? understood ma? this is a topic. இப்போ இது வரைக்கும் நம்ம 50th கொஸ்டின் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டொமைன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு 51 to 60 நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்? சம் ரேஞ்ச். இப்போ எல்லாமே நான் டொமைன் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 10 சம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது எப்படி, இந்த டாபிக் ப்ராப்ளத்தில் அசர்டேஷன் ரீசன் டைப் கொஸ்டின் எப்படி வரும்னு சொல்லிட்டு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.